CA இன்டர்மீடியட் ஆடிட்டிங் பேப்பர் மே 24 உடைய ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் நம்ம இன்றைக்கி ஒரு கேஸ் சினாரியோ பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கேஸ் சினாரியோ நம்பர் 1. DS&Co Chartered Accountants or Statutory Auditors of the Private Limited Company engaged in manufacturing business. இதில் ஒரு பாயிண்ட்டும் இல்லை நம்ம கொஷின் கேட்கறதுக்கு. அடுத்தது, கம்பெனி இஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ரெண்டட் ப்ரமைசஸ் அண்ட் இட் டசன்ட் ஹேவ் அ பில்டிங் ஆஃப் இட்ஸ் ஓன். கம்பெனிக்கு பில்டிங்ன்றது கிடையாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம நோட் பண்ண வேண்டியது. அடுத்தது, அவங்க தங்களோட மெஷினரி மட்டும்தான் அப்டேட்டே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 2020 அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதை தவிர எக்ஸப்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கம்பெனி, ப்ரொமோட்டர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், KMP ஆகட்டும், யாருக்குமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இவங்க யாருக்குமே வேறு எந்த கம்பெனிலையும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஓனர்ஷிப் கண்ட்ரோலும் இல்லை. விச் மீன்ஸ் இவங்களுக்கு இந்த இடத்துல தே டோன்ட் ஹாவ் எனி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ், இந்த கம்பெனி ஆட்கள், இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், டிரெக்டர்ஸ் அண்ட் KMP, இவங்களுக்கு வேறு எந்த கம்பெனிலையுமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஓனர்ஷிப்போ கிடையாது. விச் மீன்ஸ் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் யுவர் ஆனர். அந்த மாதிரி ஆல்சோ த கம்பெனி டசன் என்டர் இன்ட்டு எந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ்லையும் இந்த கம்பெனி என்டர் ஆகிறதே கிடையாது. அதாவது ப்ரொமோட்டர் கூடயோ, டைரக்டர் கூடயோ, KMP கூடயோ, எந்த அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூடயோ இதுலேயும் என்டர் ஆகிறது கிடையாது. விச் இஸ் another star to tell that ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த டிரெக்டர்ஸும் சரி, KMPயும் சரி, இவங்கெல்லாம் வந்து ரீசனபிளாக என்ன வாங்கணுமோ அந்த ரெமினரேஷன் தான் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குறாங்க. இவங்களாம் ரொம்ப நல்லவங்க, நியாயமானவங்க, நேர்மையானவங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் another star, which means இது எல்லாமே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் நோ அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது, தோ கம்பெனி ஹேஸ் அன் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இன் பிளேஸ். உள்ள கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே டோன்ட் ஹாவ் அன் இன்டர்னல் ஆடிட்டர். இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அவங்களுக்கு இன்டர்னல் ஆடிட்டர் கண்டிப்பாக மேண்டேட்டரிலியே அப்பாயிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு இட் இஸ் நாட் ஈவன் மேண்டேட்டரி ஃபார் தெம் டு அப்பாயிண்ட் இன்டர்னல் ஆடிட்டர். அதனால் அவங்க இன்டர்னல் ஆடிட்டர் வச்சுக்கல. அப்போ இன்டர்னல் ஆடிட்டர் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்க, ஆமாம் பாஸ், பிரச்சனை தான். இன்னொன்று, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அவங்க என்ன சொல்லவே இல்லை. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, DS&Co have accepted the audit of the above company for the year 23 ending-க்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. for the very first time. underline this point your honor. ஏன்னா இந்த இடத்துல SC 510 வரும். ஏன்னா எப்போதுமே நீங்கள் இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ் முதல்ல ஒரு கிளைண்ட்டை நீங்கள் பிடிக்கும் போது அந்த கிளைண்ட்டோட ஓப்பனிங் பேலன்சஸ் நீங்கள் தான் கண்ணும் கருத்தமாக செக் பண்ணணும். பிகாஸ் திஸ் இஸ் யுவர் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு. போன வருஷம் நீங்களே ஆடிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். இப்போ அப்படி கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால SA 510 அப்ளிகபிள் ஆகும். அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது, ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் நோன் டு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஒன்லி சோஷியலி ஃபார் குவைட் சம் டைம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள ஆடிட்டரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ சோஷியலாக ஏதோ ஒரு காக்டெயில் பார்ட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸில் பார்த்துட்டு ஓகே இவங்க சூப்பராக இருக்காங்களே, இவங்களே நம்ம ஆடிட்டரை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப தே ஆர் ஒன்லி அக்வைண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். சும்மா சோஷியலி பார்த்து நமக்கு தெரியுமே தவிர வி ஆர் நாட் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து வி டோன்ட் ஹாவ் எனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு ஸ்டார் போட்டு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன விஷயம்னா, ஆடிட்டருக்கும் உள்ளே இருக்கிற ப்ரொமோட்டர்ஸு, டிரெக்டர்ஸ் இவங்களுக்கும் அப்படியே ரொம்ப வந்து டீப்பான கனெக்ஷனோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை எந்த ஒரு இன்டைரக்ட் தே டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இதனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபெமிலியாரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்க போகிறதே இல்லை. ஓகே, அது நீங்கள் கவனிச்சுக்கணும், இந்த ஸ்டார் கவனிச்சுக்கணும். அடுத்தது, however it is for the first time that any type of professional work related to this company has been accepted by them. அதாவது இதுதான் முதல்ல DS&Co வந்து இந்த கிளைண்ட்டுக்குன்னு எடுத்து ஆடிட்டுன்னு இல்லை, இது வரைக்கும் அவங்க இந்த கிளைண்ட்டுக்கு எந்த டைப் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஒர்க்குமே பண்ணி கொடுத்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னும் போது நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆடிட்டு டேக்கப் பண்ணுறோம், பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் GSTலாம் ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அப்படிலாம் இல்லை, எனி டைப் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஒர்க் இதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கக்கிட்ட பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என்ட்ரு ஆகிறோம், அதுவும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டராக தான் என்ட்ரு ஆகிறோம்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் 2 வகையாக விஷயத்தை நீங்கள் வந்து கிரகிச்சிக்க வேண்டும். நம்பர் 1, இதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த ஒர்க்குமே உங்களுக்கு பண்ணி கொடுத்ததில்லை, நாங்கள் டேரெக்டாக ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸாக தான் வரோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் இங்கே வரப்போகிறதே கிடையாது.
வாட் யூ மீன் பை செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்? செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பார்த்தேன், அவங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்தேன், இல்லைனா ஸ்டாக் ஆடிட் ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணி கொடுத்தேன், இல்லைனா அவங்களோட இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டாக்கு ஏதோ ஒரு வேலை நான் இந்த கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ நாங்கள் ஆடிட்டராக போகிறேனே, ஒருவேளை நான் போன வருஷம் இவங்களுக்கு பண்ணி கொடுத்த ஒர்க்கை நானே போய் ரிவ்யூ பண்ணி ஆடிட் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அந்த செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் அப்படிங்கிறது இங்கே வரப்போகிறதே கிடையாது, உங்களுக்கு ரொம்ப ஜாலி. பட் இன்னொன்று என்னென்னா, சின்ஸ் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷ்னல் ஒர்க், நாட் ஜஸ்ட் ஆடிட்டு, பட் எந்த வகையிலையுமே நீங்கள் இந்த கிளைண்ட்டோட இன்வால்வே ஆகலைங்கிறதுனால யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யுவர் என்ட்ரி டு த கம்பெனி. ஸோ யூ ஹாவ் டு டேக் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் டு நோ அபவுட் த கம்பெனி, to know about the promoters, directors and the way they work, whether the internal control system is working proper or not. Everything has to be done from scratch. அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? Next paragraph. While formulating the audit plan for the company, the engagement partner has planned certain risk assessment procedures and further audit procedures consisting of test of controls, test of detail, the substantive procedures in relation to different areas. இந்த ஒரு paragraph ரொம்ப அழகான paragraph because இந்த இடத்துல first அவங்க கொடுத்தது என்னன்னா, they are formulating the audit plan for the company. சில இடத்துல கேட்பாங்க ஆடிட் பிளான் இல்லைனா ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, தட் இஸ் ஃபார்முலேட் பண்ண வேண்டியது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டால், வெதர் இட் இஸ் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஆடிட் பிளானிங் ஆர் ஆடிட் ப்ரோக்ராம், வாட் எவர் யூ கால் இட், எல்லாத்தையுமே பிளான் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஓன்லி வித் த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். அண்ட் அதே மாதிரி எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னா 2 டைப். நம்பர் 1, உள்ள எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு அசஸ் பண்ணுறதுக்காக இனிஷியல் ஸ்டேஜஸில் we will apply procedures that is called as risk assessment procedure. ஒன்ஸ் உள்ள இவ்வளோ தான் ரிஸ்க் இருக்குது, இவ்வளோ தான் ப்ரொமோட்டர்ஸு, இதான் கேஎம்பி, இவரை தான் டைரக்டர், இந்த மாதிரி தான் இந்த கம்பெனி அப்படின்னு கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உள்ளே வந்து களத்தில் இறங்கி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸை எடுத்து செக் பண்ணுறதோ இல்லை ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸஸை எடுத்து செக் பண்ணுறதோ அது பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வைல் ஃபார்முலேட்டிங் தி ஆடிட் பிளான், அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்களாம், தே ஆர் பிளானிங் போத் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அண்ட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் மெக்கானிசம்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பக்காவாக எல்லாமே அதோட வேல்யூ கரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, அது நிஜமாகவே நடந்த சேல்ஸை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபேக் சேல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்க போகிறாங்களோ அப்படின்னு ரொம்ப இன்டெப்த்தாக ஒவ்வொரு டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. அதே மாதிரி வந்து டெஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் பேலன்ஸஸ்ன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸும் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்குறது. ஸோ இது எல்லாமே நான் வந்து செக் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் பிளான் பண்ணிட்டாரோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the following is the extract of the financial information of the company. ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க, இந்த டப்பாவை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், பிகாஸ் இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு கீழே எம்சிக்யூ கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, போன வருஷத்தோட டேர்ன் ஓவர் 15 கோடி, இந்த வருஷத்தோட டேர்ன் ஓவர் 30 கோடி, டேர்ன் ஓவர் அப்படியே டபுள் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்வென்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் இயரோட இன்வென்ட்ரி ஜஸ்ட் 2 crores, இந்த வருஷத்தோட இன்வென்ட்ரி வந்து அப்படியே டபுள்க்கும் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ டேர்ன் ஓவர் பார்த்தா அப்படியே டபுள் ஆயிருக்கு, இன்வென்ட்ரியும் பார்த்தா டபுள் ஆயிருக்கு, க்ளோசிங் இன்வென்ட்ரி. ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது. எப்படி மெயின்டைன் ஆகும்? அப்படியே மெயின்டைன் ஆகுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, கிராஸ் பிளாக் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. நெட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து ஒரு 0.25 கம்மியாக இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு அப்படியே கிராஸ் ப்ராஃபிட்டு. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் மோர் தேன் டபுள் ஆகிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் கிவன் த டேபிள் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் பில்டிங் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்லி மெஷினரி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை சொல்லிட்டாங்க. வைல் பிளானிங் த ப்ரொசீஜர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிளான்ட், ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட், த ஆடிட்டர் ஹேஸ் இன்க்ளூடட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் லைக் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரெவ்யூ பண்ணுறது, த கம்பெனிஸ் பிளான் ஃபார் பர்ஃபார்மிங் த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பிபிஇ. கண்டிப்பாக ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் பிபிஇ நீங்கள் போய் கண்டிப்பாக பர்சனலாக இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் மெத்தட் கரெக்டாக போட்டிருக்காங்களா இல்லையா, தட் இஸ் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்னு 1.5 கோடி போட்டிருக்காங்கன்னா நிஜமாகவே அந்த இடத்துல அந்த மெஷின் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் அன் அசெஷன். இவங்க புக்கில் வந்து
ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு மெஷினரின்னு போட்டிருக்காங்கன்னா மெஷினரி இஸ் ஈக்குவல் டு 1.5 கோடின்னு போட்டிருக்காங்கன்னா அதில் எவ்வளோ விஷயங்களை அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நம்பர் 1, அந்த இடத்துல நிஜமாவே மெஷின் இருக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க கம்பெனி நம்மக்கிட்ட. அதாவது பேலன்ஸ் ஷீட் படிக்கிற யாராக இருந்தாலும் அந்த பேலன்ஸ் ஷீட்டை படிக்கும் போது மெஷினரி 1.5 கோடின்னு என்ன அர்த்தம், நிஜமாவே அந்த இடத்துல அந்த மெஷினரி இருக்குது, அந்த மெஷினரி இந்த கம்பெனியோடது தான், அந்த மெஷினரிக்கு இவங்க கரெக்டாக டெப்ரிசியேஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மெஷினரி அவங்க உண்மையாகவே எந்த காஸ்ட்டுக்கு வாங்கினாங்களோ அந்த காஸ்ட்டுக்கு தான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் கரெக்டாக எடுத்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த கேல்குலேஷனை கரெக்டாக P&L கொண்டு போய் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இதெல்லாமே இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஃபர்தர் வைல் பர்ஃபார்மிங் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டு ஐடென்டிஃபை த ரிஸ்க் அசஸ்மெண்ட் உள்ளே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணுறதுக்காக என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஹேஸ் கம் டு நோட்டிஸ் தட் தெர் இஸ் கன்சிடரபிள் வேரியேஷன் இன் த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கம்பேர்ட் டு லாஸ்ட். போன வருஷத்தோடு இந்த வருஷத்தோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கும்போது பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு என்னது, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இல்லையா. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. டியூரிங் அதாவது என்ன விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, டோட்டலாக இருக்கக்கூடிய டேர்ன் ஓவர்னு ஒரு நம்பர் இருக்குமா, அந்த டேர்ன் ஓவர்ன்ற நம்பர் தான் சேல்ஸு. இதை வந்து 30 கோடி 15 கோடி இதை வந்து டினாமினேட்டரில் போட்டுப்பாங்க. கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து நியூமரேட்டராக போட்டுப்பாங்க. அதாவது போன வருஷம் 3.75 ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து அவங்களோட கிராஸ் ப்ராஃபிட்டு. அதுக்கு 15 கோடி சேல்ஸ் பண்ணாதான் 3,75 crore கிராஸ் ப்ராஃபிட்டாகவே நிற்கிது. ஆனால் இந்த வருஷம் அதாவது கரண்ட் இயரில் தே ஹவ் சோல்டு ஃபார் 30 crores. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 7 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வெறும் 6 கோடி ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. கரெக்டாக? அதாவது இந்த இடத்துல சேல்ஸுங்கிறது தட் இஸ் டேர்ன் ஓவர் 15 கோடியாக இருக்கும் போது 3.25 கோடி ப்ராஃபிட் வந்திருக்குன்னா, சேல்ஸ் 30 கோடி ஆகும்போது டெஃபினட்டாக இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கணும்ல, அப்படியே டபுள் ஆகிருக்கணும்ல அது. ஆனால் ஆகலை. ஏன் ஆகலை அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 3.75 டிவைடட் பை 15 இருக்குது. லைக் ரொம்ப சிம்பிள். இங்கே இதை போட்டு பாருங்களேன். இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கீழே 15 ஆக்குனீங்கன்னா மேலே 3 தானே. அப்போ இதை சிம்பிளிஃபை ஆக்கும் போது இங்கே 6/30 இருக்குன்னா போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கணும், 3/15 தான் இருந்திருக்கணும். ஆனால் போன வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு, அந்த ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 75 லட்சம் கிடச்சிருக்கு. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கணும், அதை விட 1.5 கோடி எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கணும். ஏன் கிடைக்கல பாஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஒரு பதிலை யோசிச்சு வச்சுக்கணும். ப்ராபப்ளி என்ன, போன வருஷம் 15 கோடிக்கு விற்றுருக்காங்க, ஆனால் அதில் நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நல்ல 180 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு நல்ல நிறைய ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பொருளை விற்றுருக்காங்க ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக விற்றுருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சேல்ஸ்னுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டோட்டலாக 100 பொருள் 200 பொருள் 300 பொருள் வீங்க, நிறைய டேர்ன் ஓவர் வரும். ஆனால் ப்ராஃபிட் பார்த்தா ரொம்ப கம்மியாக வரும். ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 ரூபா 2 ரூபா தான் ப்ராஃபிட் வச்சு வச்சுருக்கீங்க. இதுவே 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 15 ரூபாய்க்கு வைங்களேன், நீங்கள் வெறும் 50 பொருள் விற்றா கூட போதும், இல்லை வந்து ஒரு 60 பொருள் விற்றா கூட போதும். உங்களோட டேர்ன் ஓவர் டோட்டலாக பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா 200-300 பொருள் விற்கிற டேர்ன் ஓவரோட இது 50 பொருள் விற்கிற டேர்ன் ஓவர் கம்மியாக தான் வரும். ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக வரும்ல, ஏன்னா நீங்கள் 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு விற்கிறீங்கல்ல. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை கம்மியாக வச்சு சேல்ஸ்னுடைய கவுண்ட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து during the performance of substantive procedures he has also studied data of sales and purchases of the company during the year under audit and has also compared such data with preceding year and earlier years. அதாவது இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் சேல்ஸ் டேட்டாலாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வருஷத்தோட டேட்டாவையும் போன வருஷத்தோட டேட்டாவையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னால அந்த மெத்தடுக்கு பேர் வந்து அனலைஸ் பண்ணுறது, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது அவ்வளோதான், கொஸ்டினே முடிஞ்சிச்சு. ஃபுல் என்டையர் கேஸ் சினாரியோவை வந்து அப்படியே லைன் பை லைன் அக்கு வேறு ஆணி வேறு நம்ம பார்த்தாச்சு. இப்போ வில் கோ டு த கொஷின்ஸ். Question number 1. Keeping in view description provided in the case scenario, which of the following statement is likely to be most appropriate ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் ஏன் தப்புன்றது தெரியும். நம்பர் 1, what is the right answer? Situation reflected in the case scenario may not constitute threat of independence to the auditor. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன் threat of independence கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ்
அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஸோ பீப்புள் அவங்க யாருக்குமே ஆடிட்டரை பர்சனலாக தெரியாது. அதனால் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவரோட இண்டிபெண்டன்ஸ்க்கு எந்த பாதகமும் வரப்போதில்லை. பிகாஸ் ஹி டசன்ட் நோ எனி ஆஃப் த கீ பீப்புள் இன் தி மேனேஜ்மெண்ட். நம்பர் 2 வந்து என்னென்னா இது அவரோட இனிஷியல் என்கேஜ்மெண்ட். அதுவும் ஃபஸ்ட்டு அந்த அந்த கிளையண்ட்டோட கனெக்ட் ஆகுறாரு. ஸோ அவருக்கு செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டும் வரப்போகிறதில்ல, ஃபெமிலியாரிட்டி த்ரெட்டும் வரப்போகிறதில்லன்றதுனால அவரோட இண்டிபெண்டன்ஸ்க்கு எந்த பாதகமும் இல்லை. நம்பர் 2, என்னதான் இண்டிபெண்டன்ஸ்க்கு எந்த பாதகமும் இல்லைனாலும் உள்ள டிடெக்ஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக கம்மியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ள டிடெக்ஷன் ரிஸ்க் அதிகம் தான். ஏன் மேடம் டிடெக்ஷன் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆமாம், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அவ்வளோ வேரி ஆயிருக்கு உள்ள, ஓகேவா, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸில் அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உள்ள டிடெக்ஷன் ரிஸ்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இஸ் நோன் சோஷியலி டு ப்ரொமோட்டர்ஸ், த சிச்சுவேஷன் மேண்டேட்டர்லி இன்வால்வ்ஸ் த்ரெட்டெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, நோ த்ரெட் ஹியர், அதனால் இது ராங். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இன்வால்வ்ஸ் ஃபெமிலியாரிட்டி த்ரெட்ன்றாங்க. எப்படி, இவங்களுக்கு தான் வந்து குவைட் சம் டைமுக்கு தான் சோஷியலாக தெரியுன்றாங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி இன்கிரெயின்டு ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. ஸோ ஃபெமிலியாரிட்டி த்ரெட் இருக்க வாய்ப்பில்லை. 3வது, the situation reflected in case scenario may not constitute threat to independence, but டிடெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப கம்மிங்கிறாங்க. எப்படி டிடெக்ஷன் ரிஸ்க் கம்மியாகும்? பிகாஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் ஏன் அதிகம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, உள்ள தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து எவ்வளோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சமாக நம்ம ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற பயம் இருக்குல்ல, அதுதான் வந்து டிடெக்ஷன் ரிஸ்க். டிடெக்ஷன் ரிஸ்க்ன்றது வந்து என்னென்னா, ஐயோ நான் நிறைய டிடெக்ஷன் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணிவிட்டேன், அப்போ கூட என்னால் உள்ளே இருக்க ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற பயம் வந்துச்சுன்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ அந்த டிடெக்ஷன் ரிஸ்க் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, ஏன்னா மேலே அவங்க டேபிளில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் அப்படி. கிராஸ் ப்ராஃபிட்டில் அவ்வளோ வேரியேஷன் இருக்குது, ட்ரேட் ரிசீவபிள்ஸில் அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. ட்ரேட் ரிசீவபிள்ன்றது சன்ட்ரி டெட்டார். போன வருஷம் பார்த்தா 5 கோடி ரூபாய்க்கு, இந்த வருஷம் பார்த்தா 12 கோடி ரூபாய்க்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. இன்னொன்று பார்த்தா பிளான்ட் ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் வந்து அப்படியே இருக்குது, ஓகேவா, கிராஸ் பிளாக் அப்படியே இருக்குது. நெட் பிளாக்ல 25 lakhs கம்மி பண்ணியிருக்காங்க. என்ன டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணாங்க, என்ன இது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உள்ள டிடெக்ஷன் ரிஸ்க் எப்படி கம்மியாக இருக்க முடியும்? கண்டிப்பாக அதிகம்தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அது ஒன்று இது. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, Chartered Accountant D, that is the engagement partner, has included in audit plan certain procedures. சில ப்ரொசீஜர்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. Which of the following procedures included in the audit plan is not likely to be relevant? எது not likely to be relevantன்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க புது மெஷினரி இதுவும் வாங்கலைன்னு சொன்னாங்க. அதனால் ரீகால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபீல்ஸ் ரைட். பிகாஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் ரீகால்குலேஷன் பண்ணுறது ஓகே, டெப்ரிசியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது கூட ஓகே, இன்ஸ்பெக்ஷன் ரிவ்யூ எல்லாம் ஓகே. பட் எதுவும் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னா, வெரிஃபைங் த காஸ்ட் ஆஃப் பிபி ஐட்டம்ஸ் அக்வயர்ட் டியூரிங் தி இயர் வந்து டோட்டலி இர்ரெலவெண்ட். ஏன்னா அவங்க கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் இந்த வருஷம் புதுசாக எதையுமே வாங்கலை அப்படி சொல்லியிருக்காங்க. எதுவுமே வாங்காத போது நம்ம ஏன் இந்த வருஷம் அக்வயர் பண்ண பர்ச்சேஸ் பில்ஸை பார்க்கணுங்கிற இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கூட அப்ராப்ரியேட்டாக இல்லை, கொஞ்சம் கூட ரெலவெண்ட்டாகவே இல்லை, நாட் ரெலவெண்ட் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் லைக்லி டு பி most suitable to explain the fact relating to variation in gross profit? gross profitல போன வருஷம் 3.75 divided by 15 இருக்குது, இந்த வருஷம் 6/30 இருக்குது. இதில் இருக்கிற சேஞ்ச் வந்து மிகப்பெரிய சேஞ்சாக இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா போன வருஷம் இவங்க விற்ற மாதிரி தான் இந்த வருஷம் விற்றுருக்காங்க, அப்படியே டபுள் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட் டபுள் ஆகிருக்கணும். ஏன் ப்ராஃபிட் டபுள் ஆகலை, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்ன ஆயிருக்கு போன வருஷத்தோடு இந்த வருஷம் அப்படியே மெயின்டைன். லாஸ்ட் இயர் வந்து 3.75/15 அப்படின்னா அது அப்படியே இந்த வருஷம் மெயின்டைன் ஆகணும்னா கூட கீழே 30 இருக்கும் போது மேலே என்ன ஆயிருக்கணும், 6, இது ஒரு 7.5 ஆயிருக்கணும்ல, கரெக்டாக 7.5 ஆயிருக்கணும். 7.5 ஆயிருந்தாலே நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். we would have told that okay, last year வந்து 3.75/15, இந்த வருஷம் 7.5/30 வந்திருந்தாலே நம்ம வந்து ஜஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சேம் டு சேமாக மெயின்டைன் ஆகிருக்கு நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த வருஷம் 7.5ம் வரல, அதை விட ரொம்ப கம்மியாக வந்திருக்கு மேலே, விச் மீன் 6. அப்படின்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ டிக்ரீஸ் ஆகிருக்கு.
அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இட் மே பி டியூ டு த ரீசன் தட் சேல்ஸ் ப்ரைஸ் மே ஹாவ் பின் ரெடியூஸ்டு. ஓகேவா, நிறைய ஆர்டர்ஸ் பிடிக்கணும், நிறைய பேரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணியிருக்கலாம், ப்ராபப்ளி நீங்கள் பெனட்ரேட்டிவ் ப்ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ சேல் ப்ரைஸை நீங்கள் கம்மி பண்ணதுனால உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாயிடுச்சு. அதனால தான் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லியிருக்கோம். ஓகேவா, மற்ற ஆப்ஷன்ஸை படிங்க, புரியலைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ஒன், the engagement partner also studied purchases and sales data of this year versus last year. இது என்ன ப்ரொசீஜருக்கு எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க. இது என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் பல வகைகள் உண்டு. நம்பர் 1, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ரீசனபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, 100 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இவ்வளோ ரெண்ட் கொடுக்குறாங்க, அதுவே 1000 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ கொடுப்பாங்க, அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு பேர் ரீசனபிள் டெஸ்ட்டுன்னு பேர். ஸ்ட்ரக்சரல் மாடலிங் நமக்கு பெருசாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா நம்மளோட சிலபஸில் அது பெருசாக இல்லை. இன்னொன்று வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, 3. ஃபஸ்ட் ஒன் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ்ன்றது வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம் இல்லையா, இந்த வருஷத்தோட ரேஷியோவையும் போன வருஷத்தோட ரேஷியோவையும் பார்க்குறது. அப்படி பார்த்தா இட் இஸ் கால்ட் அஸ் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ என்ன தான் வந்து நம்ம இந்த கொஷனில் வந்து இந்த வருஷத்தோட சேல்ஸ் போன வருஷத்தோட சேல்ஸ்ன்னு பார்க்குறது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சாலும், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் ப்ரிடாமினண்ட்டாக 3 மெத்தட் இருக்குது. ஒன்று ட்ரெண்ட் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து ரேஷியோ அனாலிசிஸ், இன்னொன்று வந்து ரீசனபிள்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 3 மெத்தடில் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இது ட்ரெண்ட் அனாலிசிஸ், அவ்வளோதான். லாஸ்ட் இயர் வெர்சஸ் திஸ் இயர் ஃபிகரை பிளெயினாக நம்ம கம்பேர் பண்ணால் அதுக்கு பேர் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ரேஷியோவை கம்பேர் பண்ணால் ரேஷியோ அனாலிசிஸ். லாஜிக்கல் ரீசனிங்கோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரீசனபிள்னஸ் டெஸ்ட் அப்படி சொல்லுவோம். சரியா, 5th question பார்க்கலாமா. Considering the case scenario in totality, identify which of the following combination of the standard is not properன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து it is not proper கேட்குறாங்க. ஓகேவா, which of the following combination of standard is not proper for their likely relevance in performing and completing the above engagement. See, first of all, related party transactions இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ எதுக்கு SA 550 யூஸ் பண்ணணும், SA 510 யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா இனிஷியல் ஆடிட் எங்கேஜ்மெண்ட். SA 220 யூஸ் பண்ணால் அது குவாலிட்டி கண்ட்ரோல் ரிலேட்டடாக இருக்குது, ஃபார் த ஆடிட் அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் SA 610 நீங்கள் தேவையில்லை, ஏன்னா உள்ளதான் இன்டர்னல் ஆடிட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நோ இன்டர்னல் ஆடிட்டர் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் இதுக்கு நம்ம SA 610 ரிலைங் அந்த ஒர்க் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இது ரெண்டுமே நமக்கு அப்ளிகபிள் இல்லைங்கிறதுனால திஸ் இஸ் தி ஆப்ஷன். மற்றபடி இது SQC அப்ளைஸ் ஃபார் ஆல் என்கேஜ்மெண்ட்ஸ். SA 220 ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ் அப்ளிகபிள். SA 501 ஓப்பனிங் பேலன்சஸில் இன்வென்ட்ரி எல்லாம் எஸ்பெஷலி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி SA 505 வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் தாராளமாக பண்ணலாம், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்க்குலாம் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இதில் எல்லாமே அப்ளிகபிள். அதே மாதிரி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஃபார்மேட் வந்து SA 700 அப்ளிகபிள், SA 510 அப்ளிகபிள். ஓகேவா, அதே மாதிரி இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ் SA 220 அப்ளிகபிள், 500 ஆடிட் எவிடன்ஸ் எல்லாருக்கும் அப்ளிகபிள் தான், இதுவும் அப்ளிகபிள். இது மட்டும் தான் SA 550யும் 610 அப்ளிகபிள் இல்லை. இந்த கியூவை வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கணும்னா, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இல்லைன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி SA 610க்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. ஸோ இன்டர்னல் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு மேண்டேட்டரிலி ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்கிறதுனால நம்ம ரொம்ப ஹாப்பிலி நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஹபாடா ஓகே டன், நமக்கு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸும் கிடையாது, இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்டும் கிடையாது, அப்புறம் இதுக்கு நம்ம SA 610 SA 515 தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சமத்தா என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகேவா, சூப்பரில் பக்கா. இன்றைக்கி நம்ம முடிச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் 1 கேஸ் சினாரியோ ரிலேட்டிங் டு May 24 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கேஸ் சினாரியோவை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதை பார்த்துட்டு சூப்பராக நீங்களாம் பெனிஃபிட் ஆவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கிளாஸஸ் வேணும் மேம், எனக்கு எல்லா ஆர்டிபியும் நான் வந்து வாங்கி படிக்கணும், என்னால் அஃபோர்டபுளாக ஒரு 999 அந்த மாதிரி உங்களால் எல்லா ஆர்டிபியும் தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஜஸ்ட் kpgclasses.inக்கு வெப்சைட்க்கு யூ ஜஸ்ட் கோ அண்ட் விசிட், யூ வில் பி மேட் அவைலபிள் எல்லா லைக் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 999க்கு, அப்புறம் எல்லா MTPயோட டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸும் சேர்த்து 499க்குலாம் வி ஹவ் லான்ச் த ப்ராடக்ட்ஸு. எல்லா ப்ராடக்ட்ஸையும் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே. யூ கேன் பர்ச்சேஸ் இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி CA இன்டர்மீடியட் படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். தட் வில் பி அ கிரேட் பூஸ்டர் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் மை டியர். Thank you so much. Have a nice day. Bye-bye.